என்ன மாப்பிள்ள எவ்வளவு சிந்தனையில இருக்கிறா? கையில காசு இல்ல, நீ கட்டால தர மாட்ட, அதனாலதான் யோசிச்சு நிக்கிறேன். என்ன மாப்பிள்ள, உனக்கு எந்த யோசனையும் வரலையா? ஒன்னும் வரல. பேசாம உங்க அப்பா டப்பா அச்சு போட்டு வீட்டுல இருக்கிறதுலாம் சுட்டுடுன்றேன். டேய் வீட்டுல என்ன இருக்குது? ஒன்னே இல்ல, என்னத்த சுருட்டுருத்த? என்னடா கப்போடு வராங்க? நிறுத்துங்க, எங்க இருந்து வரீங்க? மேட்ச் வின் பண்ணி கப் வாங்கிட்டு தெரியல. எடி மாப்பிள்ள இதுங்க வின்னாச்சியா? ஒண்ணுமே புரியல. அடிக்கிற பால் எல்லாம் 6. 75 ரன் நான் மட்டும் ஆச்சு பாத்துக்கியா? நான் போலிங் எடுத்து காமிச்சேன், அது சொல்ல மாட்டீங்களா? 5 விக்கெட். நான் வாயில ஃபீல்டிங் பண்ண பால அது சொல்லுங்க. வாயில ஃபீல்டிங் பண்ணனா நான் சொல்றேன் மாப்பிள்ள. பால வாயில கஷ்டம் இருப்பான். ஊருக்காரன் நாங்க இவ்வளவு சாதனை பண்றோமே, கூட்டிஸ் வாங்கி கொடுங்க. என்ன மாப்பிள்ள நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க? கம்னரு கெத்து காமிக்கலாம். உங்களுக்கு என்னப்பா வேணும்? எனக்கு பிரியாணி, எனக்கு சிக்கன் ரைஸ், எனக்கு ஆட்டுக்கறி தொக்கு, எனக்கு மீன் வறுவல், எனக்கு மட்டன் பிரியாணி, எனக்கு சில்லி சிக்கன், இவங்க கறி தொக்கு, எனக்கு தலைகறி. என்ன மாப்பிள்ள நோ கேக்குறாங்க? எல்லாம் வாங்கி தந்துருவோம். நாங்க சொல்ற மாதிரி கேட்டா நாங்க வாங்கி தருவோம். வாங்கி தரேன்னு சொல்றீங்க, நான் பொண்ணுன்னு சொல்லுங்க. அந்த கப்பை என் கிட்ட கொடு, அந்த பேட்டையும் என் கிட்ட கொடு. என்னங்கண்ணா? ஃபாலோ மீ. பிரிட்ஜில கூலிங்ஸ் வாங்கி வைக்கிறேன், எல்லாத்தையும் குச்சி போடுங்களா? வெறும் காட்டை பார்த்தாங்குதே. ஏய் சும்மா எப்ப வரீங்க? கத்தின்னு வாங்க. என்னடா கத்தின்னு வரீங்க? எப்பா கப்பா அச்சுட்டோம். நான் எல்லாம் திரும்பி பாருங்க. ஆமா ஆமான்னு சொல்லுங்க. என்னடா திடீர்னு கப் வச்சுன்றீங்க? இப்பதானடா போனா. இவ்வளவு நாள் அண்ணன் இப்ப குத்தாங்க, என்னப்பா சொல்றீங்க? ஐயோ கேட்கும் போதே பெருமையாக்குதா? காமி அது கப்ப இந்தாப்பா. ரொம்ப பெருமையாக்குதுடா அது கப்ப பார்த்த உடனே. என்னப்பா பண்றீங்க? கம்முன்னு இருங்க. நீங்க கேட்டது வேணுமானவா? வேணும். என்ன மேட்ச்ரா நீங்க? கபடி ஆடினீங்க? பேட் வச்சுனுக்குறோம், என்ன மேட்ச்னு கேக்குறாரு உங்கப்பா. கம்னரு. ஆமா கபடி மேட்ச் தான்ப்பா. ரொம்ப பெருமையாக்குதுடா. வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். எப்பா போட்டோ எடுக்கிறதெல்லாம் விடுப்பா. இவங்க வீட்டுல எல்லாம் நம்மளுக்கு செம்ம விருந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கு நம்ம விருந்து வைக்கணும்ல. வச்சுதான் ஆகணும். மரியாதை கொடுக்க மாட்டானுங்களா? கேப்டன் நீ ஆச்சா? கேப்டனா? ஆமான்னு சொல்லு. ஆமா, நீ என்ன பண்ண? இவங்க கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு. என்ன மாப்பிள்ள உங்க அப்பா நிறைய பணம் வச்சுங்கிற மல்லிக்குதா? கம்னுறா குடுப்பா, வாங்கி தந்துடுறேன். டேய் கப்பு வாங்கிக்கிறீங்களா? எப்படி பிரைஸ் 2 லட்சம் கொடுத்துருப்பாங்களா? அதெல்லாம் வாங்கி கொடு. 2 லட்சமா? எப்போ வெறும் கப்பு மட்டும் தான்ப்பா, பணம் எல்லாம் கொடுக்கல. அது எப்படிடா கப்பு மட்டும் கொடுத்துட்டு பணம் கொடுக்காம விட்டாங்க? பணம் அடுத்த மாசம் தருவாங்களா? அப்படியா? சரி என்ன பண்ணலாம்? சரி இந்த வாட்ச் அடமான வச்சு வாங்கி கொடுத்துறியா? பழைய சந்தில 65 ரூபாய் அத்தி கட்டு வந்துட்டு ஆள் வாங்கி தரணுமா? சரி இந்த செல்போன் வச்சு வாங்கி கொடுங்க. ஆமா, அது ஐபோன் 16 ப்ரோ. அது வச்ச உடனே 1000 ரூபாய் காசு கொடுப்பாங்க. டேய் இத்த குத்தால வானன்றா பின்னத்தானே போனா? எப்பா இதெல்லாம் வேணாப்பா, காசை கொடுப்பா. துபார் வெயிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மள அசிங்கமா நினைச்சுப்பாங்க. என்னப்பா? எங்க வீட்டுல மட்டன் பிரியாணி ரெடியா இருக்குது. நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்களா ஸ்ட்ரைட்டா நான் கூட்டிட்டு போயிடுவேன். டேய் உங்க வீட்டுல அட்லீஸ்ட் மட்டன் பிரியாணி, எங்க வீட்டுல கொக்கு பிரியாணி ரெடி ஆகிங்குது தெரியுமா? எங்க வீட்டுல 12 பிரியாணி ரெடி ஆகுது, அது உங்களுக்கு தெரியுமா? 12 பிரியாணியா? மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டுக்கிறேன். அது என்னடா 12 பிரியாணியா? 12 பேருக்கு 12 பிரியாணிங்க. ஓஹோ அப்படியா? எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்துருப்பா. எப்போ என்னப்பா நம்ம மானத்தை நம்மளே கத்துக்கிட்டா? போப்பா போய் காசு எடுத்துட்டு வாப்பா. இவங்களை நல்லா கவனிக்கணும். இத புடி எடுத்துன்னு வரேன். யோ நான் எப்படி புழுவுறீங்க? புழுவுனா தான் பிரியாணி கிடைக்கும். இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி கிடைக்காத. சரிப்பா. நான் கரெக்டா பாயிண்ட் விட்டுனேன். எப்படின்னா நீ ஆரம்பிச்சனால தான் அது போச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கப்பா சேர்ந்துக்கிறானுங்க. இந்தாங்க 12,000 ரூபாய், நல்லா சாப்பிடுங்க. ஏய் கண்ணு வைக்காதீங்க. கப்பு கொடுப்பா, வீட்டுல டிவி மேல வைக்கிறேன். என்னது? இரு ஏன் அவசரப்படுற? எப்போ அவங்க வீட்டுல எல்லாம் எடுத்துட்டு போய் காமிக்கணும்ல. ஆமாப்பா, அவங்க வீட்டுல காமிக்கணும்ல. ரொம்ப தேங்க்ஸ் டப்பாயா காசு கொடுத்ததுக்கா. உன் டேக்ஸ் எல்லாம் ஒன்னே வேணா, நானும் வரேன் உங்க கூட. எப்போ உன் கௌரவம் என்ன ஒருத்தியா? நீ வந்து எல்லாரும் வீட்டுக்கு போய் இருப்பியா? நீ இருப்பா, நான் போயிட்டு வரேன். அதுவும் கரெக்ட் தான். கௌரவம் முக்கியமாச்சா? சரி சட்டை போட்டு போயிடுவாங்க. சரிப்பா. உருப்படா ததில போகணும்னு பார்த்தேன். பரவாயில்ல, கபடி விளையாடி நம்ம மானத்தை காப்பாத்திச்சு. சரி நிறுத்துங்க. கப்ப போட்டீங்க. இந்த 500 ரூபாய் போட்டீங்க. நல்லா கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. 500 ரூபாய் வேற எவ்வளவு தருவாங்க? சும்மா ஏதோ கேட்டீங்க தான், அதுவும் தரேன். ஏன்பா நாப்பா இதெல்லாம் ஒரு 1000 ரூபானா கூட. அப்போ இன்னும் 2 விட்டாண்டு வரியா? ஐயே டைம் ஆயிடும், ப்ளீஸ் 1000 ரூபாய் கொடுங்களேன். எப்பா குடுங்கப்பா, இத்தனை பேருக்குறான். சரிந்தா போ.
மாப்பிள பேட் விட்டு போயிட்டானுங்க எப்படியோ ஒரு 5 தரும். நான் சொக்கா பேட் ஆட்டி போலான்னு பாத்தீங்களா குடுடா. நான் சொக்க பேட்டை புடின்னு போயிடுச்சா விடுமாப்ல அதான் 1000 ரூபாய்க்குது. எப்படி கத்தின்னு போறானுங்க பேர் காவா வாயின் மாதிரி. சரி மாப்பிள எங்க அப்பா கப்பு கேட்டா என்ன சொல்றது? கப்பு கவர்னர் மாலில வச்சுக்கிறேன்னு சொல்லிடலாம். சூப்பர் மாப்பிள. அடடா என் பையன் கப்ப வச்சு எவ்வளவு பெருமையா இருக்குதுடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என் பையனை சேரும். என்ன கொப்பா பாட்டெல்லாம் பலமாகுது. என் பையன் கபடி விளையாடி இந்த பெரிய கப்ப வச்சு வந்துட்டா தெரியுமா உனக்கு? கப்பசின்னு வந்துட்டானா? என்னடா சொல்ற? இப்பதானே போறானுங்க எல்லா வீட்லயும் இருந்து. நான் கூட மட்டன் பிரியாணி காசு கொடுத்துக்கிறேன். கபடி மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் தான் கப்பு வாங்கி வந்தாங்க. ஆனா இல்லப்பா நீ சொல்லதுலாம் இல்ல, கபடி மேட்ச் தான் சொல்லிட்டு போறானு என் பையன். இப்பதான மேட்ச் பார்த்துட்டு வந்தேன். 10 பசங்க கப்பு எடுத்துனாங்களே. அதுதான் கபடி மேட்ச். இந்த பக்கம் தான் போனாங்க. என் பையன் தான் கேப்டன். அட கொய்யால அது கிரிக்கெட் மேட்ச்டா. உங்க பையன் விளையாடல. என்னடா சொல்ற? கேப்டன் சொல்லி காசு வாங்கி போனாடா. உன் தலை நல்லா மிளகா அடிச்சுக்கிறானுங்க. ஏன் தலையில மிளகாச்சானுங்களா? உன் தலை தரடா மிளகாச்சி மாதிரி வாய் வாயினுக்குதா? ஏன் தலையில எப்படி அடிக்க முடியும்? உன்னை நல்லா ஏமாத்தி காசு பிடிங்க போட்டாங்க. என்ன பண்ணலாம் வராரு அவரு கேள். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. ஏன்பா இங்க வாயா. என்னண்ணா அட 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 என்னமா மேட்ச் பசங்க என்ன அடி அடிக்குது. நீயே கேளு. ஏன்பா கபடி மேட்சா கிரிக்கெட் மேட்சா? கிரிக்கெட் மேட்ச்னா அந்த கருப்பு டிஷர்ட் போட்டுதானே அவன் 75 ரன் அடிச்சானா. ஏன்பா கபடியில என்னப்பா 75 ரன்னு? கபடி இல்லனா கிரிக்கெட். இரு என் பையனை வர கேட்கலாம். என்ன மாப்பிள பிஞ்சு கணக்குறான். ஆமாப்ல பாத்துக்கலாம். டேய் எங்கடா கப்ப? அதுவும் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? எப்பா அவங்களெல்லாம் சாப்பிட சொல்லிட்டேன், நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டேன். சரியா ஆனது கிரிக்கெட்டா கபடியா? கபடி இப்பதான் கப்பு எடுத்துன்னு போனோமே பாக்கல. இப்போ கிரிக்கெட் தான் ஆடினாங்க, கபடி எங்க ஆடினாங்க? அது ஏதுன்னா பரிசு குடுத்துட்டாங்க, நீங்க கொம்னு இருங்க. பசங்க நல்லா ஏமாத்தானுங்க பாத்துக்கோ. ஐயா எப்படி போட்டு குடுத்துட்டு போகுது பாரு. டேய் ஒழுங்கா சொல்லு, கபடியா கிரிக்கெட்டா? கிரிக்கெட். ஏண்டா எவனோ ஒருத்தன் கிரிக்கெட் ஆட்டி கப்பு வாங்கி வந்துக்கிறான். அந்த கப்பு தூக்கி வந்து எங்காட்ட காட்டி காசு பிடி முடிக்கலாம். செம காமெடி பீஸுங்க. மாப்பிள நான் கொலை குத்த பண்ணிட்டேன். ஒப்பா அப்படி கேட்டுன்னு வரேன். ஆமாண்டா மாப்பிள்ள வெளியோட தேத்துன்னு வராண்டாலே. ஓடு காலுங்க என்னையே ஏமாச்சிங்களா? விட மாட்டாதுங்களே. மாப்பிள்ள ஒளிடும் கொஞ்சம் தான் உடம்பு திருப்பி எங்க போனாலும் விட மாட்டாதுங்களே. மாப்பிள ஸ்ட்ரைட்டா ஓட்டா மாப்பிள. திரும்ப வந்தாலும் வருவான்டா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? வா மாப்பிள அங்க பாரு மாப்பிள ஒண்ணு மஜா படி கட்டி கோயில் சொல்லிட்டு வருதா. சொல்லுடா. ஏக்கா ஒரு சின்ன ஹெல்ப்புக்கா. என்னப்பா ஹெல்ப்? ஏக்கா இந்த பக்கம் ஒரு ஆள் போய்க்கிறான். அவன் திரும்ப வந்து இந்த பக்கம் 2 பேர் போனாங்களான்னு கேட்பான். அப்போ வந்து நீங்க ஐயோ ஐயோன்னு கத்துங்க. நான் ஏன் ஐயோ கத்தணும்? ஐயோன்னு கத்தலாம் அவள் தான் கைட்டுல கட்டி வச்சு நிறைய பூட்டின்னு போயிடுவான். ஐயோ நான் வேணா இப்படியே போயிடுறேன். நான் எப்படியா போயிடுறேன்? சுத்தின்னு வந்து பிடிப்பான். தம்பி நீங்க சொல்றது பார்த்தா பயமா இருக்குடா. இப்ப என்னடா பண்றது? நீங்க ஒன்னே பண்ண வேணாக்கா. இந்த பேர் வந்து நினைக்கிறேன் அந்த ஆளு. நாங்க அந்த குப்பை தண்ணி ஒழிஞ்சுனுக்குறோம். நீங்க நான் சொன்ன மாதிரி கத்துங்க. எங்க போச்சுங்கன்னு தெரியல, ஆளே காணுமா? ஐயோ கிட்ட வரானே பயமா இருக்கு. ஏமா இந்த பக்கம் 2 பேர் யாரா போனாங்களா? ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. எனக்கு கை பிடிச்சி இழுக்குறேன். காப்பாத்துங்க. ஏமா என்னம்மா என்னன்னு பேசுற? தனியா போற பொம்பளை கை பூச்சி வலிக்கிறான். எல்லாம் ஒரே அப்பச்சண்டா சாமி. மாப்பிள உங்க அப்பனுக்கு மஞ்சா பத்தி தான். எந்த பத்தாவது போட்டோம். வாடா நம்ம போலாம்.